பிறை சூடி பெருமானே அருளாளா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே நாயேன் பரநாளும் நினைக்கின்றே மனதுன்னை தேயாய் திருங்கை தேன் பெறலாக அருள் பெற்றேன் தேயாய் பிணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருதும்பே நின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அன்னே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே
தேவதேவம் நமாமி. சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சேலம் மாநகரிலே நம்முடைய அம்மாப்பேட்டை பகுதியிலே செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் கடந்த 2013ஆம் ஆண்டு 63 நாயன்மார்களுக்கு ஐம்பொன்னினாலே திருமணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த கந்தசஷ்டி பெருவிழாவை நிறைவாகி வரக்கூடிய ஒரு நாளிலே இங்கே சேலம் அம்மாப்பேட்டை திருக்கோயில் நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோயில் சார்பிலும் பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளை சார்பிலும் 63 நாயன்மார்கள் திருவீதி விழா இந்த வருஷம் 11வது ஆண்டு நடைபெறுகின்றது. 63 நாயன்மார்கள் இல்லைன்னா இன்னைக்கு திருநீரும் உத்திராட்சம் இல்லை திருக்கோயில் எதுவும் இல்லை. அவர்கள் இந்த மண்ணிலே வந்து அவதாரம் செய்து நாம் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து காட்டிய பெருமக்கள் சாதி மத வேறுபாடு எதுவுமின்றி இங்கே ஒவ்வொரு சிவாலயத்திலையுமே வீற்றிருக்கக்கூடிய பெருமக்களாக இருக்கிறார்கள். அவர்களை அவருடைய குரு பூசை தோறும் வணங்குவதும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு சிறப்பு விழா எடுப்பதும் நம்முடைய கடமை என்று சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் இந்த நாயன்மார் வழிபாடுகளை போற்றி செய்கிறார்கள். அந்த வகையிலே இங்கே தமிழகத்திலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து அடியார் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய விழாவை போல இந்த ஆண்டும் காலையில் 9:30 மணிக்கு தொடங்கி 63 நாயன்மார்கள், தொயடியார்கள், மீனாட்சி சொக்கநாதர், திருமுறைகண்ட விநாயகர், மணிவாசகர், சேக்கிழார் என்று அத்தனை திருமேனிகளுக்கும் மகா அபிஷேகமானது நடைபெற்று சிறப்பு தீபாராதனை நடைபெற்று அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு நாயன்மார்கள் 20க்கு மேலான பல்லக்குகளிலும் மீனாட்சி சொக்கநாதர் ரிஷப வாகனத்திலும் சிறப்பான அலங்காரத்தோடு திருவீதி விழா வர இருக்கிறார்கள். இந்த காட்சியை காண்பவர்களுக்கெல்லாம் காண கண்கோடி வேண்டும் என்பதைப் போல இந்த அருமையான காட்சியை கண்டு மகிழ்ந்து வணங்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வகையான வளமும் நலமும் சொக்கநாதர் கருணையினாலும் நம் நாயன்மார் பெருமக்கள் கருணையினாலும் கிடைக்கும் என்பது திண்ணம். பல அன்பர்கள் அந்த அனுபவத்தில் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த விழா சிறப்பாக பெருமாள் கருணையினால் சேலம் மாநகரில் சுகவனேஸ்வர் கோயிலில் சித்திரை மாதம் நடக்குது. நம்ம அம்மாப்பேட்டையில் ஐப்பசி மாதம் நடக்குது. அதே போல் அருகில் அம்மாப்பேட்டை காமராஜர் காலனி பட்டியம்பெருமான் கோயிலையும் 63 நாயன்மார்களுக்கு மூலவு திருமேனி வைத்து சேலத்திலேயே நாயன்மார்களுக்கு 3 விழா வருஷத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். பொதுமக்கள் இந்த நாயன்மார் வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்க்கையில துன்பம் நீங்கி இன்பம் பெற வேண்டுமா நம்முடைய பன்னிரு திருமுறை மன்ற அடியார்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீர்
கபாலீஸ்வர பெருமான கோயிலில சிறப்பாக நடைபெறுகின்றது. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிறது. நம்முடைய சேலம் சுகணேஸ்வர் கோயில்ல சித்திரை மாதம் நடைபெறுவதைப் போல அம்மாப்பேட்டை பகுதியில ஐப்பசி மாதம் இந்த விழா நடைபெறுகின்றது. இல்லாமல்ல இறைவன் சோமாஸ்கந்தராக எழுந்தருளி ரிஷபத்திலே வருகிறார். அவரை வணங்கியவாறு 63 நாயன்மார்கள், திருமுறைநாதர், தொகையடியார்கள், மாணிக்கவாசகர், சேக்கிலார் உள்ளிட்ட 50 திருமேனிகள் சிறப்பு அலங்காரம் செய்து 21 பல்லக்குகளே மாடவீதி வழியாக பல்லாயிரக்கணக்கான அடியார் பெருமக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். பொதுமக்கள், குழந்தைகள் என்று இந்த திருவீதி விழா சிறப்பாக இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. நாமும் நாயன்மார்களை வணங்கி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமாய் வாழ்வோம். திருச்சிற்றம்பலம்.